வெல்கம் பேக் டு ஆட்டோ பவர் பேக் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோ மூலமா ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பவுச் பேக்கேஜிங் மிஷின் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லா விவரமா பார்க்க போறோம். இந்த மிஷின் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்குன்னா வெஷல் கிளீனிங் பவுடர். இந்த கஸ்டமரை பொறுத்த அளவுக்கு அவர் வந்து பார்த்தோன்னா பேசிக்கா வந்து பார்த்தோன்னா டிரைவர் தான். அவர் வந்து ஒரு டிரைவர் வேலைக்கு தான் ஒரு கெமிக்கல் கம்பெனிக்கு போயிருக்காரு. அவங்க ஒரு 10-12 வருஷம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவராகவே ஓனாவே வந்து ஒரு கம்பெனி வைக்கிறதுக்காக இது மாதிரி கிளீனிங் பவுடர் அண்டு பீதாம்பரி பவுடர் ரெண்டுமே, அது இல்லாமல் சோப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா பொருள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா அவருக்கு மாஸ்டர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளீனிங் பவுடர் அந்த பீதாம்பரி பவுடருக்கு தான் அதிகமான ப்ரொடக்ஷன் தேவைப்படுது. அதுக்காக ஒரு மிஷின் வந்து பார்த்தோன்னா வேய டைப்லையோ இல்லை மற்ற கப்பிலட் மாடல்லையோ இது மாதிரி நிறைய போய் அங்கங்கே போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவர் பார்த்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே என்கிட்ட ஷேர் பண்ணார். சார், நான் ஒரு வருஷமாக இந்த மிஷினை நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். பட் ஆனால் நானும் என் ஃப்ரெண்டே ஒருத்தர் இது மாதிரி என்ன மாதிரியே அவரும் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் வேயரில் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக அது இறங்கலன்னு எனக்கு ஆகார் தான் வேணும்ன்ட்டு அவர் வந்து கண்டிப்பாக எனக்கு ஆகார் மிஷின் வேணும்னு சொன்னது. அப்புறம் சரி, ஓகே, நம்ம ஆகார் மிஷின் பண்ணலாம் சார். ஆனால் அதில் இன்னொரு விஷயம் சொன்னார், ஸ்பெஷல் கிளீனிங் பவுடரும் பண்ணணும் அண்டு பீதாம்பரி பவுடரும் பண்ணணும். ஆனால் பீதாம்பரி பவுடரில் கண்டிப்பாக மாய்ஸ்சர் இருக்கும் சார். அந்த மாய்ஸ்சரில் எனக்கு மிஷின் ஓடுறோம், அது ஓட வைக்க முடியுமா ஆனால் கேட்கும்போது தான் அப்போ நான் உடனே சார் நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன், எனக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது, நான் இது மாதிரி நான் பண்ணி கொடுத்துருக்குறேன், அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்னை நம்பி கொடுக்கலாம் ஆர்டருன்ட்டு நம்ம கேட்டு அந்த ஆர்டரும் டேக் ஓவர் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பீதாம்பரி பவுடர் அவர் எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டாரு. அது ரொம்ப மாய்ஸ்சர் கண்டென்ட்டாக இருந்தது. மாய்ஸ்சர்னால் ஈரப்பதமாக இருக்கும், ரொம்ப கட்டியாக ஈரப்பதமாக இது மாதிரி நிறைய இஷ்யூலாம் அதில் இருந்தது. அதை வந்து நாங்கள் எப்படி எங்களோட டெக்னாலஜியை கொஞ்சம் ஆட் பண்ணி மெக்கானிக்கலாக கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி அதெல்லாமே சரி பண்ணி பக்காவாக ஒரு 100% ரிசல்ட்டோட இந்த மிஷினை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம். இது போல் காம்ப்ளிகேட்டான ப்ராடக்டை பேக் பண்ண முடியாமல் நீங்கள் தவிர்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஆட்டோ பவர் தொடர்ந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபையாக நம்ம பேக்கிங் மிஷின் தொடர்ந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். அவர் வந்து நேரடியாக வந்து பீதாம்பரி பவுடர் எடுத்தாந்து கொடுத்து மறுபடியும் ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓகே சொன்னதப்போ தான் நம்ம இந்த மிஷின் அவருக்கு டிஸ்பேச் ஆகிறதுக்கு இந்த வீடியோ கண்டினியூட்டியாக வந்து பார்த்தோன்னா நாங்கள் கஸ்டமர் இடத்துலையும் போயிட்டு உங்களுக்கு வீடியோவாக எடுத்து அனுப்பலான்ற ஒரு பிளானும் இருக்குது. அதையும் நீங்கள் கண்டினியூட்டியாக இந்த வீடியோவில் அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆட்டோ பவர் பேக் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து திண்டிவனத்தில் உள்ள ஒரு கஸ்டமர் பிளேஸுக்கு வந்திருக்கோம். இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கஸ்டமர் ரீசெண்ட் டைமில் நம்மகிட்ட ஒரு பேக்கிங் மிஷின் வாங்கியிருந்தாங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஒரு பொருளை தயாரிக்கிறத விட அந்த பொருளை கொண்டு போய் கஸ்டமருக்கு சேர்க்கறது தான் பெரிய ப்ராசஸாக இருக்குது. சேம் அதே இஷ்யூவை வந்து நம்ம கஸ்டமரும் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது பேக்கிங் மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி அவர் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ், இப்போ பேக்கிங் மிஷின் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த இஷ்யூஸ் எல்லாம் அவருக்கு சரியாயிடுச்சா, அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் கேட்க. இப்போ நம்ம வந்து லவ்லி ட்ரேடர்ஸ், அதாவது இந்த வெசல் வாஷிங் பவுடர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற யூனிட் தான் வந்திருக்கோம். அவரோட அந்த கம்பெனியோட ஓனர் சார் தான் இருக்காரு. உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். என் பேர் ஜெகன். நான் திண்டிவனத்தில் கிளினிக் பவுடரை தயார் பண்ணுற ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது வந்து நாங்கள் வந்து கையால் தான் செய்துன்னு இருந்தோம். சின்னதாக வீட்டில் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆள் 2 ஆள் 3 ஆள் போட்டு அப்படி பெருசாக கொஞ்சம் செஞ்சுட்டு வந்தோம். ப்ரொடக்ஷன் பத்தலை அப்படின்றதுனால நாங்கள் வந்து மிஷின் போடலான்னு ஒரு ஐடியாவில் நிறைய கம்பெனி ஏறி இறங்கினோம். அதில் எங்கேயுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அப்புறம் வந்து ஞானவேல் சாரை வந்து பார்த்தோம். அவர் வந்து நிறைய க்ளூவும் கொடுத்தாரு. அதே போல் எங்களுக்கு வந்து மற்ற கம்பெனியை விட இந்த கம்பெனியில் கொஞ்சம் திருப்தியாகவும் இருந்தது. மிஷினும் நல்லா இருந்தது. சாரோடைய அணுகுமுறையும் நல்லா இருந்தது. ஒரு சின்ன வேலை சொன்னால் கூட உடனே செய்து கொடுத்துட்றாங்க. அதே போல் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் கொஞ்சம் தான் பணம் கொடுத்தோம். சொன்ன 10 நாளில் எனக்கு மிஷின் செய்து கொடுத்துட்டாங்க. மிஷின் இன்னி வரைக்கும் நல்லாவே போயிட்டுருக்கு. இன்னைக்கு கூட ஒரு சின்ன ஒர்க்கு சொன்னோம், வந்து கம்ப்ளீட்டாக டக்குன்னு முடிச்சு கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு இந்த கம்பெனியில் மிஷின் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிஷின் நல்லாவே ஆப்ரேட் ஆகுது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆப்ரேட்டர் ஒரு நாள் தான் சொல்லி கொடுத்தாரு. எங்களுக்கு நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாகவே இன்னி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை எடுத்த 3 மாதத்தில் நிறைய கஸ்டமரை பிக்கப் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய கஸ்டமரை பிக்கப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே போல் வந்து சார்கிட்ட இன்னொரு மிஷினை கேட்டிருக்கேன், சோப்பு பேக்கிங் பண்ணுற மிஷினை. நெக்ஸ்ட் யூனிட்டாக தான் போட போகிறேன். ஒரு வகையில் சார்கிட்ட எடுத்தது நல்லா ராசியாகவும் இருக்குது. அதே போல் எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது, 100% திருப்தியாக இருக்குது. சார், இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையும் சரி, இல்லை உங்கள் ஃபேமிலிலையும் சரி, இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஆட்டோ பவர் பேக் மிஷின்ஸை சஜஸ்ட் பண்ணுவீங்களா? அப்படி பண்ணீங்கன்னா அது என்ன ஒரு ரீசனுக்காக நீங்கள் பண்ணுவீங்க?
சார் இது மிஷின் போட்ட உடனே நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டாரு, இந்த மாதிரி இதுல வந்து அவர் வந்து மிச்சரு ஸ்வீட்டு கார வகையெல்லாம் பண்றாரு. அவர் வந்து இதே தான் சொன்னாரு, எனக்கு வந்து கையால பேக் பண்ண முடியல, ஆளுங்க செட் ஆக மாட்டாங்க, உங்களுக்கு நீங்க இதை எங்க வாங்குனீங்க, எப்படி வாங்குனீங்க, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அவருக்கு சொன்னதான், நீங்க வாங்க, நான் கம்பெனி கூட்டு போறேன், உங்க பொருளுக்கு தகுந்த மாதிரி பொருள் செய்து தருவாங்க, நீங்க 100% வாங்கலாம், என்ன நம்பி நீங்க வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது இல்லாம வேற யார் கேட்டாலும் நான் சொல்லுவேன் சார். சென்னையில ஒருத்தர் இருக்காரு, அவர் கேட்டாரு, மிஷின் போட்டிருக்கீங்களா, நல்லா இருக்கா, எனக்கு கூட தேவைப்படுது துணி பவுடர் போறதுக்குன்னாரு. ஓகே சார், நீங்க வாங்க, நான் விட்டு போய் நானே காட்டுறேன், நல்லாவே இருக்கு. நல்லா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாண்டிச்சேரியில் நிறைய கம்பெனி இருக்கு அப்படின்னாங்க, சர்வீஸ் நல்லா இருக்கு சார். மெயினா அந்த ஒரே காரணத்துக்காக நான் வந்து உங்க கம்பெனி கண்டிப்பா சொல்றேன் சார். இப்போ எல்லாம் நிறைய கம்பெனியை போய் அப்ரோச் பண்ணி பார்த்தா சொல்லியிருந்தீங்க, அந்த கம்பெனிஸ்லாம் கொட்டேஷன் வாங்கியிருந்தீங்களா? அந்த கொட்டேஷன் வந்து நம்ம கொட்டேஷனுக்கும் எப்படி சார் கம்பேரிட்டிவ்லி பிரைசிங்லாம்? இல்ல, நான் போய் பார்த்த ஒவ்வொரு கம்பெனிலையும் முதல்ல போய் கேட்டது ரேட்டு தான். கொட்டேஷன் அவங்க யாரும் எதுவும் தரல. ஒவ்வொரு மிஷினையும் காட்டினாங்க, எல்லாமே வந்து கேட்டலாக்லையும் காட்டினாங்க, ஒரு சிலது ரெடியாக இருந்ததையும் காட்டினாங்க. எனக்கு தேவையான மிஷின் அப்போ அங்கே இல்லை, ஒரு சிலர்கிட்ட இல்லை, ஒரு சிலர்கிட்ட இருந்தது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரேட்டு சொன்னாங்க. ஒருத்தர் மட்டும் ஹையராக சொன்னார், இருந்ததுலே நான் கேட்டதுலேயே ரொம்ப ஹையராக சொன்னார். மற்றவங்களும் ஓரளவுக்கு சொன்னாங்க. சார் அதை விட நான் கம்மி பண்ணி தரேன் சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு 20% கம்மி பண்ணி தான் கொடுத்தாங்க. சொன்ன விலையிலேருந்து எனக்கு கொடுத்த கொட்டேஷன் விலையிலேருந்து 20% கம்மி பண்ணி தான் எனக்கு கொடுத்தாங்க. ஓகே சார். இப்போ மற்ற கம்பெனியில் அந்த மிஷின்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க இல்லையா, அந்த மிஷினுக்கும் நம்மளோட மிஷினுக்கும் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு? எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு சார்? டிசைனே நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட். ஓகே. ரெண்டாவது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அந்த டச்சு, ஓகே, ஒரு சில இடத்துல அந்த டச் இல்லை, மேனுவல் உள்ள தான் வச்சிருந்தது, அதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தேன். ஓகே. அது வந்து ஒரு கொஞ்சம் சம்திங் டிஃபரன்ஸ் சொன்னாங்க. ஆனால் அதை விட இதுதான் அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்றத சார் தான் எனக்கு புரிய வச்சாங்க. ஓகே ஓகே. இது டெக்னாலஜி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. காசை பொறுத்த வரைக்கும், மிஷினோட ரேட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா கம்பெனியை விட எனக்கு 20% கம்மியாக தான் கிடைச்சிது. மற்றவங்க சொன்ன கொட்டேஷனை விட கம்மியாக சொன்னார், அதுல இருந்து 20% எனக்கு குறைச்சி தான் சொன்னாங்க, கொடுத்தாரு. அதுல ரொம்ப 100% திருப்தி. ஓகே சார். சார், இப்போ நம்மளோட மிஷின் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் இருந்தாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ரொடக்ஷன் ஆகும், இப்போ மிஷின் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? மிஷின் வரதுக்கு முன்னாடி எனக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே. ஒரு 3 ஸ்டாப் தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, அவங்க செய்கிறது தான். அவங்கள ஒரு நாள் லீவ் போட்டுருவாங்க, அதனால் வந்து எங்களால் சொன்ன டயத்துக்கு கொடுக்க முடியல. அதனால் இருந்த வியாபாரமே கொஞ்சம் அப்படியே டல் ஆகிடுச்சு. மிஷின் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் கேட்குறவங்களுக்கு டக்கு டக்குன்னு கொடுத்த உடனே அவங்கக்கிட்ட இருந்து இது கொஞ்சம் ரீச் ஆச்சு. பொருளும் நிறைய இடத்துல போனதுக்கப்புறம் பொருளுடைய குவாலிட்டியும் அந்த இதையும் பார்த்துட்டு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட இருந்து டீலர்ஷிப்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு 4-5 டீலர்ஷிப் எக்ஸ்ட்ரா இப்போ கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய வளரும் ஃபியூச்சர்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக சார். ஸோ இந்த வீடியோ மூலயமா ஒரு கஸ்டமர் என்னென்ன பிரச்சனையை சந்திச்சாங்கன்றத அவர் மூலயமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது போல தான் அவர் ஆரம்பத்தில் நம்மள்கிட்ட வரும்போது அவர் வந்து ஃபஸ்ட்டு பேக்கிங் மிஷின் வாங்குற ஐடியாவிலே வரல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஜஸ்ட்டு பார்க்கலான்ற மாதிரி தான் வந்தார். அவர் நிறைய இடத்துல போய் பார்த்துருக்காரு. அப்புறம் நம்மள்ட்ட லாஸ்ட்டாக வந்தார். என்ன சார் பிரச்சனை கேட்கும்போது, சார் எனக்கு ஆர்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது, ஆனால் என்னால் கொடுக்கவே முடியல, என்னால நம்ம கொடுக்க வேண்டிய நேரத்துல எங்க ஆளுங்க வேலையாட்கள் ஒழுங்கா வேலைக்கு வர மாட்டாங்க, நிறைய பிரச்சனையை அவரு பார்த்துட்டு ஒரு கட்டத்துல ஏன் அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் இன்னும் 1 வருஷமா நான் இது சஜஷன் பார்த்துட்டு இருக்கிறத ஏதாவது பண்ணலாமா, இதுக்கு ஆளுக்கு என்ன மாற்றுன்ற மாதிரி அவர் பார்த்துட்டு சொல்லியிருந்தாரு. அது அப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா சரி, ஒரு கட்டத்துல வந்து அவர் பார்த்தோன்னா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் போய் இதுல போய் மிஷினரிஸ்ல போய் லாக் பண்ணணுமா, நம்மளுக்கே பணம் ஃபண்டு கொஞ்சம் எனக்கு நான் இனிஷியல் ஸ்டேஜில் பண்றேன், இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது இவ்வளோ பேமெண்ட்டை போய் நான் லாக் பண்ண அடுத்து எப்படி நான் எத்தனை வருதுன்ற மாதிரி அவர் பல சந்தேகங்கள் இருந்தது. அந்த சந்தேகம்லாம் போய் இங்கே வந்து அவர் உட்காந்து பேசும்போது அவருக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு அவருக்கு மிஷின் போடுற ஐடியா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடுச்சு. ஏன்னா அந்த மிஷினில் என்னென்ன பெனிஃபிட்ன்றதை நம்ம டோட்டலாக சொல்லிட்டோம். ஏன்னா என்னென்ன சொல்லியிருக்கிறோம்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களுக்கு கார்பரேட்டர் நிகரான ஃபினிஷிங்கு, செகண்ட் வந்து பார்த்தோன்னா பாக்கெட் வந்து கிராம்ஸ் வந்து கரெக்டாக செக் பண்ணி பேக் பண்ணுற ஒரு ஆப்ஷனு. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் ஸ்பீடு, ப்ரொடெக்ஷன் ஸ்பீடு வந்து மெயின் இல்லையா. அவர் இப்போ ஒரு பொருளை போட்டு மேனுவலாக வேலை பார்த்து 4-5 பேர் வேலை செய்கிற வேலையை ஒரு மிஷின் செய்யும் போது அவருக்கு லாபம் இன்னும் கொஞ்சம் கூடவே வரும். அப்படி இதெல்லாம் திங்க் பண்ணி அவர் அப்போவே ஆர்டர் கொடுத்துட்டு தான் போனார். இன்னைக்கு அந்த வீடியோ மூலயமா அவரோட ஃபுல் அனுபவத்தை ஷேர் பண்ணியிருப்பார். அதே மாதிரி அவரோட க்ரோத்தை நீங்களே இந்த வீடியோ மூலயமா பார்த்துருப்பீங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு பேமெண்ட்டை போய் லாக் பண்ணணுன்ற மாதிரி ஒரு டவுட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோ பவர் கான்டெக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். தேங்க்யூ.